வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சவ் உருளைக்கிழங்கு பிரட்டல். நம்ம சாம்பார், பொரியல், கூட்டு இதெல்லாம் செஞ்சுருப்போம். இது போல் பிரட்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். குறைவான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். சிம்பிளான குழம்பு, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நான் பேன் குக்கரில் தான் இது செஞ்சுருக்கேன். ஏன்னா காய் சாஃப்டா இருந்தாலும் சீக்கிரம் வேகாது. அதனால தான் இன்றைக்கி நான் சாதத்தில் தான் சாப்பிட போகிறேன். சப்பாத்திலையும் சாப்பிட்லாங்க, அருமையாக இருக்கும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. நான் சவ் 2 எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு இதை தான் நம்ம சேர்த்த போகிறோம். வேறு அதிகமாக எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. இப்போ நான் பேன் குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன். முதல்ல கடுகு சேர்த்துறேன். அதன் பிறகு சீரகம் அரை ஸ்பூனு, சோம்பு அரை ஸ்பூன். அதன் பிறகு தட்டி வச்ச பூண்டும் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதக்கினா போதும். பிறகு 2 காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட உடனே நம்ம உப்பு போட்டு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த எண்ணெயில் வதக்கினதுனால தக்காளி பழம் எல்லாம் இதோடு சேர்ந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. உடனே எல்லாம் கலந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் அடுப்பில் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சும்மா மூடி வச்சுருக்கிறேன். அதன் பிறகு ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா கலந்துருச்சு எல்லாமே. மசால் போடலைனாலும் அந்த தக்காளி பழம் வெங்காயத்தோடு கலந்துருக்கு. உப்போட கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு 3 நிமிஷம் விட்டால். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் இதில் சேர்த்துனா போதும். இப்போ நான் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றணும். தேவையான அளவு, மூழ்கிற அளவு, கொஞ்சம் மேலே வர மாதிரி தண்ணி ஊற்றணும். இந்த காய் கொஞ்சம் பார்த்தா சீக்கிரம் வேகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் நம்ம இதை வேக வைக்கலாம். நான் கொஞ்சம் குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போது மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சு. இப்போது திறந்து பார்த்த உடனே நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் மட்டுமே போட்டிருக்கேன். தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்தியாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி பெருங்காயத்தூளும் கடைசியாக சேர்த்து கொதிக்க வைக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். தேங்காய் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியாக அருமையான சவ் உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு அருமையாக இருக்கும். காய் லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு தெரியாது. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.